ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். நம்ம ரகசியம்ன்ற புத்தகத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்டாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். யாருக்கும் முதல்ல இருந்து பார்க்கணும், இல்லை இது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். கடைசி வீடியோவில் நம்ம பணத்தை எப்படி இந்த ரகசியத்தின் மூலமா ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திருந்தோம். நம்ம எல்லார்கிட்டயுமே நம்மளுக்கு தேவையான பணம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியாம இன்விசிபிளா இருந்துட்டு இருக்கு. அதை நம்ம அடையணும்னா பணத்துக்கான நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாமே நேர்மறையா இருக்கணும். அப்பதான் இந்த பிரபஞ்சத்துக்கு அதோட சிக்னல் போய் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு பணம் வரும். ஒருவேளை நம்மளோட பணத்தை பத்தி இருக்கிற எண்ணங்கள் சரியா இல்லை, பணம் நம்மளுக்கு எப்பயுமே சேராது, பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க, பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணி தான் சம்பாதிக்கிறாங்க, அது நேர் வழியில வரல, இப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்டயும் பணம் சேராது. அதனால உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் சேரும். உங்களோட எண்ணங்கள் தான் பணத்தை உங்ககிட்ட வராம தடுக்குது. உங்க எண்ணத்தை மாத்தினா கண்டிப்பா உங்களோட பணம் உங்ககிட்ட வரும். இன்னைக்கு நம்ம இந்த ரகசியத்தின் மூலமா எப்படி நம்மளோட உறவுகளை நம்ம ஈர்க்கிறது, அதுல நம்ம என்னென்னலாம் தவறுகள் பண்ணணும், எதெல்லாம் நம்ம மாத்திக்கணும், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ரகசியம்னா என்ன? நம்ம தான் நம்மளோட உலகத்தை நம்ம உருவாக்குறதுக்கு என்னென்ன ரொம்ப முக்கியம்? நம்மளோட ஆசை, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட உணர்ச்சிகள், இது எல்லாமே தான் ரொம்ப முக்கியம். மற்றவங்க கிட்ட இருக்கிற உறவுகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற உறவு நல்லா இருக்கணும். உங்க பத்தி நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்ககிட்ட நீங்க இருக்கிற அப்போ நீங்க எப்படி உணர்றீங்க? உங்களுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கும் போது நீங்க எப்படி உணர்றீங்க? அதுவே உங்களுக்கு பிடிக்கல, ஒருவேளை எனக்கு போர் அடிக்குது, தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி உங்களால மற்ற உறவுகளை உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும், உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும்? நீங்க ஏதோ ஒரு உறவை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி அவங்க இருக்கணும்பா, அவங்க என்ன மதிக்கணும், அவங்க என்ன காதலிக்கணும், என்கிட்ட அன்பு செலுத்தணும், இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நீங்க கேளுங்க. உங்ககிட்ட நீங்க அன்பு செலுத்துறீங்களா? நீங்க என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்கணும் எதிர்பார்க்குறீங்களோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? நீங்க உங்களை மதிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க உங்களை மதிக்கலனா, உங்ககிட்ட நீங்க அன்பு செலுத்தலைன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன சிக்னல் அனுப்புறீங்க? நான் தகுதியானவன் இல்லை, நான் எனக்கு முக்கியமானவன் இல்லை, இப்படின்னு தான் நீங்க சிக்னல் அனுப்புறீங்க. அப்போ உங்களுக்கும் அது மாதிரி ஒரு நபர் தான் உங்க வாழ்க்கையில கிடைப்பாங்க. ஒரு பக்கமே நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. நீங்க அதுவா இருக்கும்போது தான் உங்களால அந்த நபரை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும். உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமுமே உங்களுடைய எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான். நீங்க உங்களை அன்பாவும் உங்களை மரியாதையாவும் நடத்துனீங்கன்னா அது மாதிரி பர்சனை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவீங்க. ஒருவேளை நீங்க அப்படி இல்லைன்னா, அப்படி இல்லாத நபர்கள் தான் உங்க வாழ்க்கையில ஃபுல்லாமே இருப்பாங்க. ஒருவேளை நீங்க இதை மாத்திட்டு அன்பா நீங்க ரொம்ப மரியாதையா உங்களை நடத்துனீங்கன்னா இந்த பிரபஞ்சம், இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு அது மாதிரி நபர்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். எல்லாருமே ரொம்ப அன்பாவும் உங்களை மரியாதையாவும் நடத்துவாங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா அவங்க எனக்கு அன்பே செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, நீ எனக்கு அன்பு செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. நீங்க அதை ஈர்க்கணும்னா உங்க மேல நீங்க அன்பு செலுத்தணும். நீங்க உங்க மேல அன்பா இருக்கும்போது நீங்க அதை எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனா அந்த விஷயம் உங்களை தேனி தானா வரும். தியாகம், இங்க எல்லாருமே என்ன சொல்லி தந்திருப்பாங்க, அதாவது நம்ம சந்தோஷமா இல்லைனா கூட பரவாயில்ல, மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும், இப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லி தந்திருப்பாங்க இல்லையா? அது முக்கியமா என்ன சொல்றது, இந்த அம்மா அப்பாலாம் பிள்ளைங்களுக்காக தியாகம் பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க உங்களையே தகுதியா நினைக்கிறது இல்லை, நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் தரதில்லை.
டிசர்விங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்றீங்க. அப்போ நீங்க அது மாதிரி நிறைய சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவீங்க. ஓகேவா? உங்களால மத்தவங்களுக்கும் தர முடியாது. ஏன்னா உங்ககிட்டயே இல்லாதப்போ, நீங்க உங்களையே சந்தோஷமா வச்சுக்காதப்போ மத்தவங்களுக்கு எப்படி உங்களால சந்தோஷத்தை தர முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து உங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க. எல்லாத்துலயுமே உங்களுக்கான முக்கியத்துவத்தை தாங்க. நீங்க வந்து மகிழ்ச்சியாவும் ஆனந்தமாவும் இருங்க. எப்போ நீங்க மகிழ்ச்சியாவும் ஆனந்தமாவும் இருக்கிறீங்களோ அப்போ உங்களை சுத்தியும் அப்படிதான் இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர விஷயங்களும் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்க தரவே தேவையில்லை. ஏன்னா நீங்களே சந்தோஷமா தான் இருக்கீங்க. அப்போ அது தானாவே இயற்கையாவே வந்து மற்றவங்களுக்கும் அந்த அன்பையும் சந்தோஷத்தையும் வந்து தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போற ஸ்டோரி வந்து இந்த புக்கோட கோஆத்தர், ஓகேவா, லீசா நிக்கோலஸ். ஓகேவா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அழகு இல்லை. எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களோட சுருட்டு முடி, அவங்களோட ரவுண்ட் ஹிப்ஸ், உருண்டையான இடுப்பு, அதே மாதிரி அவங்களோட நிறம், அவங்களோட லிப்ஸ், உதடுகள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. இதனால இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மற்றவங்க கிட்ட இருந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நான் ஒரு உறவுக்குள்ள போகணும், அவங்க என்னோட அழகா இருக்குன்னு சொல்லணும், ரசிக்கணும், இது மாதிரி அவங்க நினைச்சாங்க. ஆனா இது வரைக்கும் அது நடந்ததே இல்லை. எப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் என்னையே நேசிக்கும் போது, நான் என் மேலேயே அன்பு செலுத்தும் போதுதான் இந்த உலகமே என் மேல அன்பு செலுத்துச்சு, என்ன நேசிச்சாங்க இப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களையே நீங்க நேசிக்கலன்னா உங்களால நல்லா உணர முடியாது. ஓகேவா? அதே மாதிரி உங்களால உங்களை நேசிக்கிறவங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியாது. நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க உங்களை பத்தி நல்லா உணரலைன்னா அது வந்து உங்களோட ஆரோக்கியமா இருக்கட்டும், உங்களோட வந்து செல்வங்களா இருக்கட்டும், உங்களோட அழகா இருக்கட்டும், உங்களோட அன்பா இருக்கட்டும், ஓகேவா, இதுல எதுலுமே வந்து நீங்க நல்லா உணரலைன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மனுஷங்களை தான், மக்களை தான் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவீங்க. அந்த சுச்சுவேஷன், சூழ்நிலைகள் எல்லாமே நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். நீங்க உங்களோட கவனத்தை மாற்ற ஆரம்பிங்க. எதெல்லாம் உங்களை பத்தி நல்லா யோசிக்க முடியுமோ அதுல கவனத்தை செலுத்துங்க. உங்களை பத்தி நேர்மறையான விஷயங்களை உங்களோட கவனத்தை செலுத்துங்க. அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு அது மாதிரி விஷயங்களை கொண்டு வரும். ஒரே ஒரு விஷயம் நினைக்க ஆரம்பிங்க. உங்களை பத்தி நல்லதா, நீங்க வந்து நல்லா உணர்ற விதமா ஒரு நல்ல விஷயத்த நினைக்க ஆரம்பிங்க. அதுக்கு தொடர்ந்து ஒன்னொன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மற்றவங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஏதான ஒரு விஷயத்துல நம்மளோட உறவுகள்ல குறை சொல்லிட்டே இருப்போம். எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டே இருப்போம். அதாவது என் கூட ஒர்க் பண்ற பர்சன் சரியில்லை, என்னோட ஹஸ்பண்ட் சரியில்லை, என்னோட குழந்தை இப்படி பண்றாங்க, என்னோட அப்பா அம்மா இப்படி பண்றாங்க, இது மாதிரி ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனா நீங்க குறை சொல்லிட்டே இருந்தா இன்னும் அதுக்கான சூழ்நிலைகளை தான் உங்க வாழ்க்கையில ஈர்ப்பீங்க, கொண்டு வருவீங்க. அது அதிகம்தான் ஆகும். உங்க ரிலேஷன்ஷிப்பே இப்போ வந்து சரியில்லாம இருக்கு, அது வந்து செட்டே ஆகாது, எண்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னே இருந்தா கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள பாராட்டுற விஷயங்கள் இருக்கும்ல, அப்ரிஷியேட் பண்றது, அந்த விஷயங்கள்லாம் ஒரு 30 நாளைக்கு எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி நீங்க அவங்கள நேசிக்கிறதுக்கான சில காரணங்கள் கண்டிப்பா இருக்கும், அதெல்லாம் எடுத்து எழுத ஆரம்பிங்க. நீங்க இப்படி எழுத எழுத அது மாதிரி நீங்க ஏத்துக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட கண்ணுல பட ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த குறை சொல்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க என்னை சந்தோஷமா வச்சுக்கல, இவங்களால நான் சந்தோஷமா இல்லை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனா உங்களோட சந்தோஷமா இருக்கட்டும் சரி, உங்களோட ஆனந்தமா இருக்கட்டும் சரி, மகிழ்ச்சியா இருக்கட்டும் சரி, எதுவுமே மற்றவங்க கையில இல்லை, உங்க கையில தான் இருக்கு. அந்த சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாமே தவிர உங்க சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்கு. அன்புன்றது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க.
எல்லா சந்தோஷமே, எல்லா ஆனந்தமுமே இந்த அன்புன்ற ஃப்ரீக்வன்சில தான் அடங்கி இருக்கு. உங்களால அன்பை பார்க்க முடியாது, கையில பிடிக்க முடியாது. ஆனா உங்களோட இதயத்தால முழுசா உணர முடியும். உங்களோட அன்பை மத்தவங்களுக்கு தரது மூலமா உங்களால அது ஒரு எவிடன்ஸா பார்க்க முடியும். அன்புன்றது ஒரு உணர்ச்சி. அதை உங்களால மட்டும்தான் தர முடியும். நம்மளால அன்பை எல்லை இல்லாம வெளிப்படுத்த முடியும். நம்ம எப்போ ரொம்ப அன்பை வெளிப்படுத்துறோமோ, நம்ம ரொம்ப முழுமையா இருப்போம். இந்த பிரபஞ்சத்துக்கு கூட ரொம்ப கனெக்ட் ஆகி இருப்போம். இந்த பிரபஞ்சமும் நம்மளும் ஒண்ணா இருப்போம். நீங்க அன்பா இருக்கிறதுல உங்களோட கவனத்தை செலுத்துங்க. எங்கெல்லாம் அன்பை தர முடியுமோ அங்க தாங்க. எல்லாத்துலயும் உங்களோட அன்பை தாங்க. அன்பை மட்டுமே பாருங்க. உங்களோட கவனத்தை அன்புல மட்டும் வைங்க. அன்பை உணருங்க. அப்புறம் உங்ககிட்ட இந்த அன்புக்கான எல்லா விஷயமும், சந்தோஷத்துக்கான எல்லா விஷயமும் நிறைய அதிகரிச்சுட்டே போகும். இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு எடுத்துட்டு தரும். இந்த பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில அன்பை அதிகரிக்கிறதுக்கான, சந்தோஷத்தை அதிகரிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு தரும். நீங்க உங்களோட அன்பை வெளிப்படுத்துனீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாமே உங்களுக்கு எடுத்துட்டு தரும். அப்படி இருக்கும். எல்லாமே உங்களுக்காகவே பண்ற மாதிரி இருக்கும். எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கே நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லா தேவையான நபர்களும், அன்பை வெளிப்படுத்துற நபர்களும், அன்பை வெளிப்படுத்துற சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நபரை கொண்டு வரணும்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வேணும்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நீங்க உங்க மேல அன்பு செலுத்துறீங்களா? உங்களுக்கு நீங்க மரியாதை தரீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க என்னென்னலாம் மற்றவங்க இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவா நீங்க இருங்க. அது மாதிரி மக்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவீங்க. செகண்ட் ஒன், உங்களை நேசிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை நேசிக்க ஆரம்பிங்க. உங்களை மற்றவங்க நேசிப்பாங்க. நீங்க உங்களை நேசிக்கலன்னா மற்றவங்களும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. மூணாவது விஷயம், தியாகம்ன்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஓகேவா? தியாகம் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்க முக்கியம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அந்த சிக்னலை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. அப்போ என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, முதல்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட அன்பை செலுத்துனீங்கன்னா மற்ற பர்சன்ஸ் கிட்டயும் அது தானாவே வெளிப்படும். மற்ற மக்கள்கிட்டயும் தானா அன்பு, சந்தோஷம் எல்லாமே வெளிப்படும். நீங்களாவே தர தேவையில்ல, அது தானா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், குறை சொல்லக்கூடாது. அதாவது நீங்க குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உறவுல அதுதான் அதிகமாகும். நீங்க ஒரு விஷயம் அங்க நல்லதா நடக்கணும்னா நீங்க குறை சொல்லக்கூடாது. அவங்கள பத்தி என்னென்னலாம் பாராட்டுற மாதிரி விஷயம் இருக்கோ அதை எழுதுங்க. நீங்க அவங்கள நேசிக்கிறதுக்கான என்னென்னலாம் காரணம் இருக்கோ அதெல்லாம் தேடி எழுதுங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய சூழ்நிலைகளை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வருவீங்க. கடைசி விஷயம், அஞ்சாவது விஷயம், இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த ஃப்ரீக்வன்சி அன்பு மட்டும்தான். எப்பயுமே நீங்க அன்பா இருக்கிறதுலே, மற்றவங்களை நேசிக்கிறதுலே உங்களோட கவனம் செலுத்துங்க. அதை உணருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் எப்பயுமே நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் இருக்கிற சூழ்நிலைகளை தான் உங்களுக்கு அனுப்பும். அது மாதிரி நபர்களை தான் உங்க வாழ்க்கையில அனுப்பும். இதுதான் உண்மை. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்டோரிஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு பர்சன் ஒரு லேடி அவங்களோட வாழ்க்கையில அவங்க பார்ட்னரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அவங்க இந்த விஷுவலைசேஷனு, அதே மாதிரி அவங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த பார்ட்னர் இருக்கணுமோ இதெல்லாம் டீட்டெயில்டாக அவங்க எழுதி வச்சிடுறாங்க. ஆனால் இன்னுமே அவங்க வாழ்க்கைக்குள்ள அவங்க வரல. ஏன்னா அவங்களோட ஆசையெல்லாம் சரி, அவங்க எழுதி வச்சதெல்லாம் சரி, ஆனால் அவங்களுக்குள்ள ஆழமா அந்த விஷயம் இல்லை. வெளியே அவங்களோட ஆசை மட்டும்தான் அப்படி இருக்கே தவிர அவங்களோட ஆழ் மனசுல அது மாதிரி விஷயங்கள் பதியல. அதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க இருக்கிற கார் பார்க்கிங்ல அவங்களோட பார்ட்னருக்காக ஒரு இடம் விட்டாங்க கார் நிறுத்த. அப்புறம் அவங்களோட
கபோர்டில் அவங்களுக்கான துணி வைக்கிறதுக்கான இடம் விட்டாங்க. அதே மாதிரி அவங்க தூங்குறப்போ ஒரு சைடில் தூங்குறது, இன்னொரு சைடில் வந்து அவங்களுக்கான பிளேஸ். இது மாதிரி ஆக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு தினமும் வந்து பதிய ஆரம்பிக்கும். இது வந்து ஆக்ட் அஸ் இஃப் ஆல்ரெடி அந்த பார்ட்னர் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா நீங்கள் இப்படிலாம் நடந்துப்பீங்க, அதெல்லாம் பண்ணுறது. இப்படி பண்ண பண்ண உங்களுக்கு பதிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து அதில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பார்ட்னரை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஸ்டோரி, இந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு லேடி வந்து சேரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க இருக்கிறது ஆஸ்திரேலியா, அவங்க யூஎஸ்க்கு வரணும். ஆனால் அவங்களுக்கு மேனிஃபெஸ்டே ஆகலை. அப்புறம் பார்த்தப்ப தான் ஓகே, நம்ம அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே இருக்க மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி போகிறதுக்கான எல்லா வேலையும் வந்து பார்த்தாங்க, எல்லா பேக்கிங்ஸ் எல்லாம் பண்ணுறது இதெல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வாரத்தில் இவங்க வந்து யூஎஸ்க்கும் போயிட்டாங்க. சில டைம் வந்து நம்ம உள்ள நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாத, ஆழ்மனம் எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு தெரியாது. அதனால நடந்துட்ட மாதிரி இப்படிலாம் பண்ணும்போது நம்ம அங்கே ப்ரூஃப் தரும். ஓகே, இது நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்ட, ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற ப்ரூஃப் தரப்போ அது வந்து அந்த மேட்ச், அந்த ஃப்ரீக்குவன்சி மேட்ச் வந்து சீக்கிரமாக நடந்துடும். இது ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கான ஒரு வழி. இன்னொன்று என்னன்னா, கண்டிப்பாக இது பண்ணி ஆகணுமா அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த வே. ஓகேவா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நம்புறீங்க. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும், ஓகேவா, நான் இப்போ ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, நான் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டேன், ஆல்ரெடி எனக்கு தெரியும் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியும்னு ஆள் மனசில் நல்லா நம்பிட்டாங்க. அதுவே ஆனால் போதுமானது தான். நீங்கள் வந்து அப்போ உங்களுக்கு என்னன்னா இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது ஆல்ரெடி நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, ப்ரெசென்ட்ல இருக்கும்போது நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி கூட மேட்ச் ஆகிடுவீங்க ஆல்ரெடி நீங்கள் நம்புறதுனால. ஒருவேளை இப்போ நான் எக்ஸாமுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் நான் படிக்கல, சும்மாவே இருக்குன்னா அது மேலோட்டமாக கான்ஷியஸாக தான் இந்த ஆசை எனக்கு இருக்கும், ஆள் மனதில் இருக்காது. அப்போது நீங்கள் உங்களையே புஷ் பண்ணி படிக்க வைக்க ஆரம்பிக்கணும். அப்படின்னும் போது போக போக நம்ப ஆரம்பிப்பீங்க. மணி மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து அவர் பண்ணியிருப்பார்ல, செக் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி அதை வந்து சீலிங்ல ஒட்டி அதை டெய்லியும் பார்க்கும்போது அவளோட மனசுல பதியும். அதுதான் ஆக்ட் அஸ் இஃப். ஆல்ரெடி இருக்கிற மாதிரி நினைக்கிறது, அந்த நெகட்டிவா பேசாம, பணம் என்கிட்ட இருந்தா எப்படி நடந்துப்பேன் இதெல்லாம் நினைக்கிறது ஒரு ஆக்ஷன். அதே மாதிரி ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நான் எப்படி வந்து என்னோட ரூம்ஸை வச்சுப்பேன், எப்படி நான் வந்து என்னோட வந்து டேபிளை வச்சுப்பேன், எப்படி நான் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்னா நான் எப்படி காலைல ரெடி ஆவேன், இதெல்லாம் பண்ணுறதும் த வே. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகுது, இப்போ நான் ஆல்ரெடி வந்து என்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதில் எந்த ஒரு செல்ஃப் டவுட்டும் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் விட்டுடலாம். இல்லை இன்னும் எனக்கு நம்பிக்கை வரலை அப்படின்றப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்து பண்ணலாம். ஆனால் ஆக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் நீங்கள் நம்பிட்டா வந்துடும். இல்லை நீங்கள் உங்களை புஷ் பண்ணி நீங்கள் பண்ண வைக்கணும். எல்லாருக்கும் நன்றி, உங்களோட நேரத்தை தந்து இந்த வீடியோஸை பார்க்கறதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட டைம் எடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சந்தோஷமாக இருக்கிறது தான் ஒரே ஒரு கீ. நீங்கள் வந்து அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதே வந்து நான் எப்பயுமே அன்பாக இருக்கணும், நான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் வந்து அனுப்பிட்டே இருக்கும். அதனால நீங்கள் தனித்தனியாக எல்லாத்துக்கும் பண்ணணும் அவசியம் இல்லை. எப்பயுமே சந்தோஷமாக இருக்கேன், நான் எப்பயுமே அன்பாக இருக்கேன், என் மேலே அன்பாக இருக்கேன், இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எண்ணங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும். அதனால எல்லாரும் வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.